ஐயூஎஸ் இப்போ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது ஒரு அம்பாஸ்டர் மாடலுங்க. அம்பாஸ்டர்லேயே கிராண்டுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஒரு முன்னாடி வந்த மாடல் கோல்டு கலர் வெஹிக்கிளுங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ லுக் சூப்பராக இருக்குங்க. இப்போ நைட் டைம் அப்படிங்கிறனால கரெக்டாக பதிய முடியலைங்க. ஆனால் தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த லைட் பாஸ் ஆகில பாருங்கள், அந்த வண்டியை ஓவர்டேக் எடுக்க கூட மனசு வரலைங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கிளாசிக்கல் லுக். ஒரு காலத்தில் இந்த வண்டி தான் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக நம்பி, ரோடு ஃபுல்லாக நம்பி இந்த வண்டி தான் ஓடிட்டுருக்குங்க. இன்றைக்கி இந்த வண்டி பார்க்குறது ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. ஒரு சிலர் மட்டுமே, அதுவும் வெகுவாக எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப ரேர் பீஸாக தான் இந்த மாதிரி நம்ம ரோட்லேயே பார்க்க முடியுதுங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு வண்டி கம்மியாகிடுச்சுங்க. அதேமாதிரி ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த வண்டி இப்படி நீட்டாக மெயின்டைனும் பண்ண முடியுங்க. அதே லுக்குலிங்க நான் ஹை போட்டு காமிக்கிறேங்க. நான் உங்களுக்கு கூசும், ஸோ அதனால் லோவே போட்டுக்கிறேன். வண்டி வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. இப்போ ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க. நீங்களே பார்த்துக்கலாம் சின்ன ஓவர்டேக் வண்டி எப்படி எடுத்துக்கணுங்க. மின் கண்டிஷனில் வச்சுருக்காருங்க வண்டியை. ஸோ இந்த மாதிரி அம்பாஸ்டர்ஸ் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. அம்பாஸ்டர்ஸ் ஒன்று, ஃபியட் ஒன்றுங்க, ரொம்ப ரேர் பீஸாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அது ரொம்ப அந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க. இந்த அந்த டுவோர்ட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு வாகன காதலனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி. நம்ம இப்போ அந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா அப்படியே புரசிட்டு போகிற மாதிரி போகிறாருங்க. நல்லா சென்டரில் ரோட்டில் அந்த பக்கம் இடம் இருக்குதுங்க லெஃப்ட்டில், இருந்தாலும் நான் சென்டரில் தான் வருவேன் அப்படின்னு போகிறாருங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. காருக்கே இந்த அளவுக்கு கொடுக்கணும், நான் ஸ்கூட்டர்லாம் வரையில் சிரமப்படுறேங்க. இந்த ஜாயிண்ட்லாம் இந்த ராமகிருஷ்ணா மேம்பாலத்தில் இருக்குது, 100 ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மேம்பாலத்துலேயும் இந்த ஜாயிண்ட் எல்லாமே ரொம்ப மோசங்க. சீக்கிரமாக சஸ்பென்ஷனுங்க, வண்டி சஸ்பென்ஷன் முடியும்னா இந்த ரோட்டில் ஒன்றா போதுங்க. பட் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையும் கூட இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ எஃபெக்ட் வண்டியை வந்து ரொம்ப கிளாசிக்கலான ஒரு வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. அது சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குதுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலே தெரியுதுங்க, வண்டி வந்து வெல் மெயின்டைன்டு ஒரு வெஹிக்கிள்னு நல்லாவே தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்ஸ், ரியர் லைட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுங்க. இப்போ எல்இடி ஸ்டைலுக்கு மாற்றிருப்பாங்கன்னு தோணுதுங்க. ஏன்னா அந்த பழைய பல்ப் மாதிரி தெரியலைங்க, இது பார்த்தா கொஞ்சம் எல்இடி மாதிரி ஸ்டைல் தெரியுதுங்க. உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணியிருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக எல்இடி ஸ்டைல் மாதிரியும் தெரியுதுங்க. வண்டி செம லுக்குங்க. அந்த விண்டோ வைசர்லாம் போட்டுங்க, வண்டி பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த முன்னாடியும் கூடங்க மட்கார்டு அந்த பின்னாடி வருது, அந்த இது பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்டில் பின்னாடிங்க, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலில் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த வளையமாக போட்டு ஸ்டீலில் போட்டு அந்த மட்கார்டு வருங்க. ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வண்டியை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள இங்கேருந்து எனக்கு தெரியுதுங்க, சீட்டெல்லாம் அந்த ஒரு சாண்டல் கலர்லிங்க ஜம்முன்னு இருக்குதுங்க. ரியரில் லீஃப் சஸ்பென்ஷனுங்க, லீஃப் கூடவே ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் இருக்குதுங்க. இது ஆல்ட்ரேடாக என்னென்னு எனக்கு தெரியலைங்க. அதே மாதிரி வீல்ஸுமே சைட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு அலாய் லுக்கு மாதிரி தெரியுதுங்க. பட் ஸ்டீல் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. டயர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை அந்த சுற்றி க்ரோம் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. பாருங்க, அதுக்குள்ளே சைடில் குண்டுட்டாருங்க ஆட்டோக்காரங்க. வருங்க, இப்படி போனாலும் என்ன அப்படின்னு சொல்லு, இப்படி போகிறாருங்க. இப்போ ரோட்டில் கடையெல்லாம் இருக்குதுங்க, ஃபுட்டு கடை. இப்படி மண்ணை தெரிவிச்சுட்டு போனால் அந்த ஃபுட்டில் இருக்க அந்த மண்ணுவே அந்த ஃபுட்டில் கண்டிப்பாக உட்காருங்க, இல்லைங்களா? ஸோ ரோட்லேயாவது ஓட்டினா அப்படியே அந்த மண்ணில் புழுதியை கிளப்பிட்டு போகிறாருங்க. டீசல் இன்ஜினோட டார்க் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஜஸ்ட் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி ஒரு சின்னதாக மெதுவாக எக்ஸலேட்டர் அமுத்தினாருங்க. அப்படி அந்த பிளாக் ஸ்மோக் வந்து பின்னாடி ரோல் ஆகிட்டுங்க போயிட்டு அப்படியே வண்டி முன்னாடி போகிறது. அது ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குதுங்க. இந்த ஆம்பி தாங்க, இல்லைங்களா? ஒரு கிளாசிக் வெஹிக்கிள். எல்லாரும் மனசுலையும் இந்த மாதிரி ஒரு ஆம்பி இருக்கும். ஆம்பியோ, ஃபியட் பத்மினியோ, இந்த 90s பிறந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுங்கள் காரணம். அதுதான் இந்த 2 வண்டி தாங்க. ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாங்க. எனக்கு பைலக் நான் வந்து அம்பாஸ்டர் ஓட்டியும் பார்த்துருக்கேன். அது ஹேண்ட் கீர் வண்டிங்க. ஹேண்ட் கீர்னால் நம்ம ஸ்டேரிங்க்கு பின்னாடி வர மாதிரிங்க, செமையாக இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த மாடர்ன் கார்லாம் ஓட்டிட்டு அது ஓட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பிரேக் ஆகட்டும், கியர் என்கேஜ்மெண்ட் ஆகட்டுங்க, அது நம்ம புது வண்டிங்க மாதிரி இப்போ மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இருக்காதுங்க. பட் ஸ்டில் அந்த ஃபீல், கிளாசிக் ஃபீல் கிடைக்கணும். ஒரு இதை விட அது ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கிற வண்டியை விடங்க அந்த ஒரு கிளாசிக் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சைடில் பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறக்கேன். ஆம்பி தான்.
வளங்க சும்மா ஜம்முன்னு அழுத்துறாப்பிங்க. ஒரே அமுத்துங்க அப்படியே வண்டி சல்லுன்னு போகுதுங்க. என்னமா நம்ம இந்த புது வண்டிகளை விட அதை அப்படியே சீறிட்டு போகுதுங்க வண்டி. செம லுக்குங்க வெஹிக்கிள்.